கேரட் பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம ஜவ்வரிசி சேர்த்து போட்டு தான் பாயசம் பண்ண போகிறோம். இதில் 1 கப் கேரட் எடுத்தேன், அதில் 1/2 கப் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். வறுத்துக்கலாம். வறுத்து கழுவி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். ஜவ்வரிசி வறுக்கிறப்போ நல்லா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறி வெள்ளை கலராக மாறும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ஜவ்வரிசி வறுக்கிறப்போ நல்லா வெடிக்குது. கலரும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, இப்போ வெள்ளையாக இருக்குது. ஜவ்வரிசியை வறுத்தாச்சு. இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கிறேன். கேரட்டை நம்ம வறுக்கணும், அதுக்காக முதல்ல முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துட்டு அதே நெய்யில் கேரட்டை வறுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முதல்லையே முந்திரி திராட்சையை வறுத்துக்கலான்னு வறுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நம்ம வீட்டில் யாருக்கும் நெய் பிடிக்காது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதில் நெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்ததுமே வறுத்து இப்போ இது தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ அவ்வளோதான், வதக்கியாச்சு, இறக்கிக்கலாம். ஜவ்வரிசியும் வறுத்துட்டோம், கேரட்டையும் வறுத்துட்டோம், முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டோம். இப்போ பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு பால் ஊற்றிக்கலாம். முக்கால் லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். பாலை ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த ஜவ்வரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வதக்கின கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெண்டையுமே வேக விடலாம் பால்லையவும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் கேரட்டையும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சிட்டோம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டர் பால் கணக்கு வச்சு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து அதிக இனிப்பு சாப்பிடுவாங்க, சிலர் வந்து லைட்டாக இனிப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. பாயசம் பண்ணுறப்போ பாலில் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் பாயசம் பண்ணிங்கன்னா அப்படி குடிக்கிறதுக்கு தித்திப்பாக அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் எப்பயுமே பாயசம் காய்ச்சிறப்போ பாலில் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முந்திரி திராட்சை போட்டு ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சீர்குருமா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் காஞ்சதுமே நெய் விட்டுக்கலாம். நான் வந்து இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வறுக்கிறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பாயசம் பாடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம் நெய்யில். நட்ஸ் வந்து நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும்னு தான் நான் கம்மியான நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய போடணுன்னா நிறைய சேர்த்துக்கலாம். நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், மாற்றி வச்சாச்சு. அடுத்து சேமியா வறுத்துக்கலாம். நான் பாயசத்துக்கு போடுற சேமியா 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம் நெய்யில். நெய் பிடிக்காது அப்படின்னா
தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். எல்லாமே நட்ஸு அப்புறம் சேமியா எல்லாத்தையுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். மற்ற எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த மனம் நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றலாம். அது ரெண்டுக்கும் தான் நல்லாயிருக்கும். சேமியாவை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்ல கலர் வர்ற மாதிரி வறுத்திங்கன்னா நம்ம பாயசம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். அதுக்காக ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ பால் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம பால் வந்து நல்லா திக்காக காய்ச்ச போகிறோம் இல்லையா, அதனால் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சேமியா எல்லாம் அந்தளவுக்கு தான் இருக்குது. எதுக்காகனா பால் வந்து கொஞ்சம் நல்லா காய்ஞ்சி கொஞ்சம் வற்றி வரப்போ தான் நம்ம சேமியாலாம் சேர்ப்போம். அதுக்காக தான் கொஞ்சம் பால் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. எப்போயுமே பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பாலை பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். பாத்திரம் காய வச்சு அதில் பால் ஊற்றக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பால் கொதித்து வரட்டும். பால் வந்து இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் பால் வந்து ஆடை பிடிக்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் வற்றி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதித்து பால் வந்து கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியாலாம் சேர்த்துக்கலாம். பால் வந்து இப்போ நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ இதில் சேமியா சேர்த்துடலாம். 100 கிராம் சேமியாவை நெய்யில் வறுத்தது அது இதில் சேர்த்துறேன். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். பால் கொதிச்சதுலேருந்தே அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. சேமியா வந்து இந்த பாலில் போட்டதுக்கப்புறம் சேமியா நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சேமியா கூட சேர்ந்தே வேக வைக்கலாம். அவ்வளோதான், நட்ஸையும் போட்டாச்சு. அடுத்து சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதிகம் சேர்த்துக்கலாம். கம்மியாக தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். 200 கிராம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். இல்லை சர்க்கரை வேணான்னா மில்க் மெய்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் மில்க் மெய்டு இதில் சேர்த்தோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் வந்து மில்க் மெய்டு இல்லை அப்படின்றதுனால தான் சர்க்கரை சேர்த்தேன். அதுக்காக மில்க் மெய்டு தான் போடணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது. சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குது. 1.5 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை கரெக்டான இனிப்பாக இருக்குது. அடுத்து ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், அதிகம் வேணாம், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சாச்சு. ஏலக்காய் தூளும் போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அள்ளி இப்படி ஊற்றுறப்பவே எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் பால். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம காய்ச்சறப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அப்படி கெட்டியாச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல பால் சூடான பால் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கெட்டியாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாகவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக சீர்குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நட்ஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் யாரும் நட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எல்லோரும் நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதிக நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நட்ஸ் அதிகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அவ்வளோதான். நீ ஆறுனதுமே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாவது ஆறட்டும், அப்புறமா மாற்றிக்கலாம். ரவா பாயசம் பண்ண போகிறோம். ரவை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெய் 1 ஸ்பூன். ஏலக்காய் 3 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பால் 1/2 லிட்டர், தண்ணி ஊற்றாம பால் ஊற்றி வச்சுருக்கேன். நெய் 1 ஸ்பூன் அதில் சேர்த்துடலாம். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பொரிஞ்சதும் திராட்சை,
வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் ரவை வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது, கொஞ்சம் மணம் வரட்டும், அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ரவையை வறுத்தாச்சு, ரவையிலேருந்து நல்ல மணம் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றாம தான் பால் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா திக்காக இருக்குது பால். ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு சிம்மில் வச்சு. இப்போ ரவையை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பால் பொங்கி வெளியில் வந்து. ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை வேகிறப்போ பாயசம் வந்து கெட்டியாக வரும். இப்பயே கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி வந்துருச்சு பாருங்கள். இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். ரவை வேகிறது நேரம் மட்டும்தான். ஏன்னா பாலை முன்னாடியே நம்ம கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கோம். ரவை போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி சேர்ந்துருச்சு ரவா பாயசம். இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரவா பாயாசம் ரெடி ஆயிருச்சு. டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ரவையை போட்டு பாயசம் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பாயசம் இது.